உள்ள வரலாமா? வாங்க ஐயா. ஆ வாங்க, உள்ள வாங்க. அம்மா, இவர்தான் ஹவுஸ் ஓனர். உட்காருங்க. உட்காருங்க, துணி எடுமா. வணக்கம். வணக்கம் ஐயா. தண்ணி குடிங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நாளைக்கு தானே 1ஆம் தேதி. வாடகை நாளைக்கே கொடுத்துடுறேன். நான் அதுக்கு வரலமா. உங்களுக்கு கவுன்சிலர் குமாருக்கும் என்ன பிரச்சனை? ஏன், என்னாச்சு? இங்க பாருமா, நீ போய் அவனை பார்க்கணுமா? இல்லாட்டி நம்ம வீட்டு முன்னாடி குழி தோண்டிடுவேன்னு சொல்றாமா. எதுக்கு குழி தோண்டணும்? பர்மிஷன் இல்லாம நான் காம்பவுண்ட் சுவரை கட்டி இருக்கிறதா சொல்லி காம்பவுண்ட் சுவரை இடிக்க போறானா. ஐயா, நீங்க பெர்மிஷன் இல்லாம காம்பவுண்ட் கட்டி இருக்கிறது எனக்கு இங்க தெரியாது. பாருமா, அப்படிலாம் நான் எதுவும் பண்ணலமா. முறையா பர்மிஷன் வாங்கி தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன? நீங்க ஏன் அவருக்கு பயப்படணும்? இதோ பாருமா, அவன் கட்சிக்காரன். அவனெல்லாம் பகைச்சுக்கிட்டு நம்மளால இருக்க முடியாதுமா. நாம கரெக்டா இருக்கிறப்போ எதுக்கு பயப்படணும்? இந்த வீராவேச வசனம்லாம் அவங்கிட்ட நாம பேச முடியாதுமா. அவன் பாக்குறதுக்கு தான் லூசு மாதிரி இருப்பான், ஆனா பயங்கரமான கேடி. அவனை பகைச்சுக்கிட்டா நம்மள அவன் என்ன வேணா செய்வான். அவனுக்கு வம்பு சண்டை இழுக்கிறது தான் முழு நேர தொழில். நம்மளுக்கு அதெல்லாம் ஆகாதுமா. எதுக்குமா பிரச்சனை? நீங்க ஒரு நட அவனை போய் பார்த்துட்டு வந்துருங்கம்மா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நாம சரண்டர் ஆயிட்டா அவன் நம்மள விட்டுடுவாமா. எதுத்தா எந்த ரேஞ்சுக்கு வேணா போய் நம்மள பழி வாங்கிடுவாமா. இங்க பாருங்க, நீங்க போய் அவனை பார்த்துட்டு வர்றதா இருந்தா சொல்லுங்க. இல்லனா வீட்டை காலி பண்ணி சாவியை கொடுத்துருங்க. இப்படி சொன்னா எப்படிங்க? இல்லம்மா, அவங்கிட்ட போய் பஞ்சாயத்து பேச என்னால முடியாது. நீங்க அவனை போய் பார்த்து பேசுறதா இருந்தா சொல்லுங்க. இல்லாட்டி தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிடுங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் வரேன். ஐயோ அண்ணே, ஐயோ அண்ணே. மதி, எதுக்குமா வம்பு? நம்ம போய் அந்த பார்த்துட்டு வந்துடலாமே. அந்த ஆளு யாரும்மா நம்மள மிரட்டுறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம். இல்லன்னா வீட்டு ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்றாரு. பரவாயில்லம்மா, காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போவோம். அங்கே வந்தால் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? என்னதான் சொல்றாருன்னு போய் கேட்டு வந்துருவோமா? எல்லாம் அந்த ஆளும் அந்த பொம்பளையும் சேர்ந்து பண்ற விஷயம். அது புரியுது மதி. இது பாரு, நம்ம போய் நம்ம பக்கத்து நியாயத்தை சொல்லுவோம். எடுத்து சொன்னா அவருக்கு புரியாமல போயிடும். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. வா போயிட்டு வந்துருவோம். மதி, அம்மா சொல்றதுதான் சரி. போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிம்மா, ஒரு நிமிஷம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏண்டி பூதநாயகி, நீ பூதநாயகியா இல்ல ஜோதி நாயகியா? ஏதோ ஒண்ணு. ஆமா, அப்படி உலகத்துல நீ என்னதான் பேரழகி? இந்த குமார் பையன் உன் மேல இப்படி கிறுக்கு பிடிச்சு திரியறான். ஆம்பளைகளே புரிஞ்சுக்க முடியல பூதநாயகி. ஏண்டி, எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் நீ அழகாவே இல்ல. இப்படி பைத்தியக்கார தாசனா சுத்திட்டு இருக்கானே அவன். என்ன மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் புருஷன் விட்டு ஓடிடுறான். என்னமோ போடி தேவநாயகி, நாட்டுல நியாயம் செத்து போச்சு. வேற என்னத்த சொல்லுவேன்?
பெல்லடிமா. வாங்க சம்பந்தி, வா மதி. வாங்க சம்பந்தி, வாங்க. வா மதி. ஏ பேராண்டி, பாட்டி பார்க்க வந்திருக்கியா? ஓடியா ஓடியா ஓடியா. யாருகிட்ட? இந்த பாஞ்சாலி 10 ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணுவா. இவளுக்கு எங்கிட்டயும் ஆட்டம் காட்டுறாளுங்க. இன்னைக்கு இருக்கட்டே உங்களுக்கு. என்ன மதி, அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. இருமா, கொஞ்ச நேரம் பார்க்கலாம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? மதி, நான் வேணா போய் அந்த அம்மா கிட்ட பேசிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, சும்மாரு. இருமா, நான் இதோ வந்துடுறேன். வேண்டாமா? இருமதி. அம்மா. என்னங்க? ஒரு சம்பந்திய சம்பந்தின்னு கூப்பிட கூட உங்களுக்கு வாய் வரல. நான் தான் மானங்கெட்டு போய் மூச்சுக்கு 300 தடவை சம்பந்தி சம்பந்தின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க. இப்ப என்ன விஷயம் சொல்லுங்க. கவுன்சிலர் வர சொல்லியிருந்தாரு. சரி, நான் அவரை பார்க்கணும். பாருங்க. எங்க இருக்காருன்னு சொன்னீங்கன்னா? எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, நீங்க தான் இங்க எல்லாமே. யார் சொன்னா? நான் ஏதோ கூட்டுறது பெருக்கிறது துடைக்கிறதுன்னு என்னால முடிஞ்ச வேலை இங்க செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு எப்படி அவரை பத்தி தெரியும்? என்ன சம்பந்தி நீங்க? என்ன சொன்னீங்க? சம்பந்தினா சம்பந்தினா சொன்னீங்க. பாத்தீங்களா, நீங்களும் மதி மாதிரி தானே இருக்கீங்க. காரி ஆகணும்னா காலை பிடிக்கிறீங்க, இல்லன்னா கழுத்தை பிடிக்கிறீங்க. அப்படித்தானே? இத வந்துட்டு தம்பி, தள்ளுங்க தள்ளுங்க சம்பந்தி, தள்ளுங்க. டைனோசர் குமார் அவர்கள் வாழ்க! தலைவர் வாழ்க! எங்கள் சிங்கம் வாழ்க! கொடுக்கும் வள்ளல் வாழ்க! அண்ணன் டைனோசர் குமார் வாழ்க! தலைவர் வாழ்க! வாங்க தம்பி, தம்பி அப்படியே நில்லுங்க நில்லுங்க. எங்கள் தங்கம் வாழ்க! தலைவர் வாழ்க! இந்தப்பா, ஏத்து. மாமா, இங்க வாடா. அந்த வரேன். கொஞ்சம் தள்ளிங்கண்ணா. ஏகபோகத்தின் விடி வெள்ளியே பத்திரப்பதிவை பதிவு செய்த பத்திரமத்து தங்கமே விடி வெள்ளியே எங்கள் குல தெய்வமே விடி வெள்ளியே எங்கள் தலைவரே எங்கள் குல தெய்வமே. எதுக்குக்கா அதெல்லாம்? அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி, பத்திரம் பதிவு பண்ண போனீங்களே, ஊர்க்கண்ணே உங்க மேல பட்டிருக்கோம், அதுக்குதான். அக்கா, இது பிடிங்க. ஜெகநாய்க்கு அப்புறம் என் மேல பாசத்தை காட்டுறது நீதாங்க. வாங்க தம்பி, வாங்க உள்ள வாங்க. பொங்க மாமா. வாக்கா, வாமா விட. யார் நீங்க? ஏதாவது டொனேஷன் வாங்க வந்தீங்களா? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா? குமார் தம்பி, அக்கா, அது என் பேர புள்ள, இது மதி. யாரு? நம்ம மதியா? எங்களை எதுக்கு வர சொன்னீங்க? ஏய், வாடா இங்க. அண்ணா கூப்பிட்டா வர மாட்டியா? இப்பதானே கூப்பிட்டீங்க? ஏத்து பேசாத. டேய், நான் டைனோசர் குமாரா, சப்பகுமார்ல சங்க எடுத்துருவேன். போடா. ஏய், போடா போடா போ. என்னம்மா, என்னமோ சொன்னி, என்னது? எங்களை எதுக்காக வர சொன்னீங்கன்னு கேட்டேன். வாங்க. என்னண்ணே? இப்ப அடி வாங்கிட்டு போனால அவன் பொண்டாட்டிட்டு கொடுத்து கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லு. நீங்க சாப்பிட எப்போ வரதா சொல்லிட்டோம். யாருண்ணே நீ? அவனுக்கு வச்சு கொடுக்க சொல்ல. சரிங்கண்ணா. பார் அண்ணா, கோபத்துல மட்டும் இல்ல, குணத்திலையும் அண்ணன் டைனோசர் அளவுக்கு உயர்ந்தவன்னு சொல்லு. சரிங்கண்ணா. என்னம்மா, என்னமோ கேட்டியா? என்ன? எங்களை எதுக்கு வர சொன்னீங்க?
ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. இந்த டைனோசர் குமார் கோர்ட்ல யாரும் கேள்வி கேட்க கூடாது, புரியுதா? இங்க பார், என்னை பத்தி கேனைய கிறுக்கன் டம்மி பட்டாசு என்னென்னமோ சொன்னியாமே. பாக்குறதுக்கு நான் காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியுவேன். ஆனா களத்துல இறங்கின பொறி பறக்கும், தெரியுமா? இத சொல்லதான் கூப்பிட்டீங்களா? மதி சும்மாருமா. சும்மாருமா, இவருக்கெல்லாம் பயப்பட்டா நம்ம உயிர் வாழவே முடியாது. ஆமா, என்னது இது ஒண்ணு புரியலையா? டேய், பேசிட்டு இருக்கோம்ல, அங்கடா சேட்ட தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. இந்த பார்மதி, இத்தனை நாளா என் மாப்பிளைக்கு கேட்க ஆள நம்ம இருந்திருக்கலாம். இன்னைக்கு மாமா நான் இருக்கேன். பாஞ்சாலி அக்கா குடும்பத்தை காப்பாத்துறதும் உன்னையும் சோமியை சேர்க்கறதும் தான் இந்த டைனோசர் குமாரோட ஒரே லட்சியம். ஆமா, என்னமோ குழந்தைய வந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னியாமே. எங்க குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரீசன் கிடையாது. என்னம்மா எதுவும் பேசாம இருக்க? இந்த குழந்தை மாப்பிளைக்கு பிறந்தது தானே? அப்ப எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. டேய் சிங்கக்குட்டி, இனிமே உன்னை பாக்குறதுக்கு பாட்டி, அப்பா, தாத்தா எல்லாரும் வருவோம். நீ உங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசாம இருந்துடாத. இப்படிதான் பொம்பளைங்க நீங்க குழந்தைய கைப்பற்றிக்கிட்டு அப்பனை கெட்டவனாக்க வேண்டியது. அவனுக்கு தப்பா அப்பனை பத்திய இமேஜை உருவாக்கி வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பனுக்கு எதிராக அவனை திருப்பி விடுறது, அதானே? இப்ப என் மருமகனை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு சொக்க தங்கம். உன் மேல அப்பழுக்கு இல்லாத அன்பு வச்சிருக்கான். இவன் மனுஷனாகி முன்னாடி இருக்கிறப்போ இவனை மறுபடியும் பழைய நிலைமைக்கு தள்ளிடாத. இப்ப சொல்ற கேட்டுக்கம்மா. இனிமே பாஞ்சாலி அக்காவும் சோமு அப்படியும் தினமும் குழந்தைய கொஞ்சறதுக்கு உங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பிள்ளைய காட்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன, அவங்க உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ்வளவுதானே? நீ குழந்தைய கொண்டு வந்து வெளியே கொடு. அவங்க சாயந்தரம் வரைக்கும் இருந்து குழந்தைய கொஞ்சிட்டு போட்டோம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க கிளம்பலாம். இல்ல, இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்லம்மா. இந்த குமாரோட கோர்ட்ல என்னைக்குமே நீதி தான் ஜெயிக்கும். நீங்க கிளம்பலாம். அண்ணே, நீங்களாம் கிளம்பி போயிட்டு நாளை காலைல வந்துருங்க. குழந்தைக்காக வாழ்வு கொடுத்த குமார், குழந்தைக்காக வாழ்வு கொடுத்த குமார், அண்ணன் தங்கத்தாதி குமார். என்னம்மா இது? இந்த ஆளு இப்படி பேசுறான். கொஞ்ச நாளைக்கு விட்டுப்படி மதி. அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்குமா? அந்த ஆளை பார்த்தா பயமா இருக்கே. அது மட்டும் இல்ல, என்னதான் இருந்தாலும் பெத்த அப்பனுக்கு குழந்தைய பாக்குற உரிமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கவுன்சிலர் லூஸ் மாதிரி தான் இருக்கா. இவனு கூட சமாளிச்சிடலாம். ஆனா கோர்ட்டு கேஸ்ன்னு போனா அவங்க வந்து பார்த்துட்டு போடணும்னு சட்டம் சொல்லிடுச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிப்போம். வேற என்ன பண்றது? வா. ஏங்க, இந்தாங்க காஃபி. நான் தான் போகாதீங்கன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. இப்ப வருத்தப்பட்டு என்னாக போகுது? விடுங்க. தைய தக்கான்னு குதிச்சு ரொம்ப கேவலப்படுத்திட்டா. என்ன எவ்வளவு வேணா பேசிட்டு போட்டோம். பாவம் சுந்தரி அம்மா, அவங்கள பேசினதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. அந்த நேரத்துல அவங்க அங்க இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க பாவம் வேலை கேட்டு வந்திருக்காங்க. இவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பேசிட்டா. அவங்க வேலை கேட்டு போனதுனால பேசியிருக்காங்க. நீங்க ஒண்ணு அவங்கள தப்பா பேசலல்ல, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்றீங்க?
அப்படி இல்லை ஈஸ்வரி. நம்ம மாரிஸ்க்கு தான் சூர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லலாம். இப்போ அது இல்லைன்னு ஆயிடுச்சு. எப்படி பேசுறதுன்னே எனக்கு தெரியல. அதான் அமைதியாயிட்டேன். நான் போனதுனால தான் அவங்கள அவமானப்படுத்திட்டேன். அது எனக்கு உறுத்தலா இருக்கு. ஏங்க அந்த இடத்துல பேசாம வந்துட்டு இப்ப இங்க வந்து அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நீ புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? என் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியாது? நான் மட்டும் சுந்தரி அம்மாக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்க, அந்த அம்மாவை இவ உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்ப. அதனால தான் நான் அங்க அமைதியா இருந்தேன். ஆனா நிச்சயமா சுந்தரி அம்மா என்ன தப்பா நினைச்சிருப்பாங்க. சரிங்க, நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும், விடுங்க. நீங்க தான் அவங்க வீட்டுல சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அதுக்காக அடிப்படையான சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. மாமா வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. நீங்க தான் உங்க வீட்டுக்கு வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்க, உட்காருங்கன்னு சொல்ல மாட்டீங்க. நாங்க அப்படி இல்ல. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, தண்ணி மட்டும் போதும். அப்புறம் மாமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? அது இப்போ நீங்க மாப்பிள்ளைக்கு பார்த்துருக்கிற சம்பந்தம் சரி வரலன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? நான் ஒன்றும் உங்க தங்கச்சி மாதிரி உங்களுக்கு கெடுதல் நடந்தா சந்தோஷப்படுற ஆள் இல்லை. என் பொண்ணை நீங்க வேண்டான்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அதுக்காக நீங்க கெட்டு போகணும்னு சொல்லி நான் என்னைக்கு நினைச்சதே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே மாரிக்கு என் பொண்ணுதான்னு சொல்லி வளர்த்தீங்க. திடீர்னு வேண்டான்ட்டீங்க. ஏன் வேண்டான்னு சொன்ன காரணத்தை பத்தி நான் பேசல. அது முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க பேசின சம்பந்தம் ஒத்து வரலைங்கிறப்போ நீங்க ஏன் என் பொண்ணுக்கு மாரிய கட்டி வைக்க கூடாது? இதை கேட்கறதுக்கு எனக்கு எல்லா வித உரிமையும் இருக்கு. அதனால தான் நான் கேட்கறேன். உங்க கூட பிறந்த தங்கச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டா, உங்களை எப்படி எடுத்தறிஞ்சு பேசினா பாத்தீங்கல்ல? ஒரே வயித்துல பிறந்த நீங்களே அவளை சகிச்சுக்க மாட்டேங்கிறீங்க. இத்தனை வருஷமா உங்க தங்கச்சிய சமாளிச்சு நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பிரதி உபகாரமா இதை நான் கேட்கல. நாளைக்கே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு செய்யறேன்னு வச்சுக்கோங்க. உங்க தங்கச்சி குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல. சம்மந்தி வீட்டோட சண்டை போட்டு என் பொண்ணை வாளாவட்டியா கூட ஆக்கிடுவா. அதுவே சம்மந்தி இடத்துல நீங்க இருந்தா சகிச்சுட்டு போங்க மாமான்னு உங்ககிட்ட உரிமையோட நான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே ஆசை காட்டி வளர்த்ததால என் பொண்ணு காலேஜ்ல கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் உங்க பையனைத்தான் கட்டிக்க போறேன்னு சொல்லி வச்சுட்டா. அவ மனசுல ஆசை இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. நீங்க உடனடியா சொல்லணும்னு கூட இல்ல. ஒரு பொண்ணோட அப்பன், இதுக்கு மேல என்னால கெஞ்ச முடியாது. யோசிச்சு முடிவெடுத்து உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்தாங்க டாக்குமெண்ட். உங்க தங்கச்சி இதுல சைன் பண்ணிட்டா ஒரு நல்ல முடிவெடுப்பீங்கன்னு நான் நம்பிக்கையோட போறேன். வரேன் மாமா, வரேம்மா.